ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு இனோவேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் 6th தமிழ் பார்க்க போகிறோம். இயல் 1 தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ இந்த லெசனோட மதிப்பீடு, அதாவது புக் எவாலுவேஷன், புக் பேக் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர். மதுரை. விரும்பினார். காந்தியடிகள் உவே சாமிநாத ஐயர் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு GU போப். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஆலோசனைங்கிற வேர்டை வச்சு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் சொற்றொடரை அமைத்து எழுதணும். நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு காமிக்கிறேன். ஆலோசனை. நாம் எச்செயலை செய்தாலும் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று பிறகு செய்ய வேண்டும். ஸோ ஆலோசனைங்கிற வேர்டுக்கு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வேறு சென்டென்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். பாதுகாக்க. நம் நாட்டை பாதுகாக்க அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். மாற்றம். பருவமழை பொய்தால் பூமியின் தட்பவெப்பநிலை மாற்றமடைகிறது. ஆடம்பரம். நாம் ஆடம்பரமாக வாழ்வதை தவிர்த்து எளிமையாக வாழ வேண்டும். குருவினா. காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லை என்பதால் காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்லவில்லை. காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். ஸோ இந்த 1 பேராகிராஃப் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது குருவினாங்கிறதுனால இந்த 1 பேராகிராஃப் மட்டும் போதும். சிறுவினா. காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகள் அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார். ஸோ இது வரைக்கும் எழுதணும். ஓகே. காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. பேஜ் நம்பர் 7. காந்தியடிகள் இந்த 1 பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். தென் செகண்ட் பேராகிராஃப் இதுவும் எழுதணும். இது ரெண்டும் சேர்த்து சிறுவினாக்கு எழுதிக்கோங்க. சிந்தனை வினா. காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை? காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகள் உண்மை பேசுதல், நேர்மை, இன்னா செய்யாமை, பிறர் துன்பம் தீர்க்கும் திறம், அகிம்சை வழி போராட்டம், ஆடம்பரத்தை எதிர்த்து எளிமையை போற்றியமை, தீண்டாமையை எதிர்த்தமை, ஒற்றுமையை போற்றியமை.